ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 10 நிமிஷம் பச்சை அரிசியையும் அதே 10 நிமிஷம் கடலைப்பருப்பையும் ஊற வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பை என்ன பண்ணோம்னா தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு தண்ணியும் அதை ஆட் பண்ணி குக்கரில் 1லேருந்து 2 விசில் வரைக்கும் அது வேகிறதுக்காக விடணும். அது வேகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த பச்சை அரிசியை அப்படியே எடுத்து ஜாரில் போட்டு ஃபைனாக க்ரஷ் பண்ணிக்கிட்டோம், அதாவது பல்ஸ் பண்ணிக்கிட்டோம். பல்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சுடு தண்ணி நல்லா காய வைக்கணும். 2 கப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2 கப் முதல்ல உங்களுக்கு அரிசி பருப்புக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு, இது 2த்தையுமே அதில் ஆட் பண்ணோம். கொஞ்சம் அது வந்து ஒரு திக்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்னஸுக்கு இன்றைக்கி வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம். தேவையான அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணோம். வெல்லத்தையும் ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் அரிசி அப்படிங்கிறதுனால அது திக்காகிடும். திக்காகிற டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் இடித்த ஏலக்காய் அண்ட் ஃபைனாக நெய்யில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை நெய்யோடு ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடணும். அண்ட் ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஃபார் டேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம்.